வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் மழை பெய்யுது, மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்குது. இந்த உலகத்தை, குறிப்பாக இந்த கிளைமேட்டை புரிஞ்சுக்கிடவே முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் நிறைய பேர் கேட்டிருப்போம். நாமே கூட கேட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஃபார் கிளைமேட் சேஞ்ச், IPCC அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு தான் உலக அளவில் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. சீக்கிரமாக கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறதுக்கான அந்த அளவை குறைக்க வேண்டும். அப்படி குறைச்சாதான் பூமியினுடைய உஷ்ணநிலையை 1 டிகிரி செல்சியஸ்க்காவது குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கருத்தை முன்வைக்கிறாங்க. இதன் காரணமாக பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் ஒரு 195 நாடுகள் கையெழுத்து போடுறாங்க. இந்த அக்ரிமெண்ட்னால தான் இப்போ சீனாவில் பவர் கிரைசிஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? யூகேவை எடுத்துக்கோங்க, ஐரோப்பிய ஒன்றியத்தை எடுத்துக்கோங்க, ஏன் கடைசியாக இந்தியாவை கூட எடுத்துக்கோங்க. இந்த பவர் கிரைசிஸ் அப்படிங்கிறது எல்லா நாடுகளையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே. குறிப்பாக 21வது நூற்றாண்டின் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த பவர் கிரைசிஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. அது ஏன், அதை பொறுத்து உலக நாடுகள் என்னென்ன மாற்றத்தை செய்ய போகிறார்கள், அது எப்படி அந்த மாற்றம் ஒரு ரிவர்ஸா இல்லாட்டி உலகத்தை பின்னோக்கி கொண்டு செல்ல போகிறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு பதிவு வழியாக பார்த்துடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பவர் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லும்போது சீனாவில் 20க்கும் அதிகமான மாகாணத்தில் இப்போ கரண்ட் எதுவுமே கிடையாது. எல்லாருமே டார்ச் லைட், ஃப்ளாஷ் லைட் இதை பயன்படுத்தி சாப்பிட்றாங்க, படிக்கிறாங்க அப்படிங்கிற பல செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படலைன்னா கொஞ்சமாக சர்ச் பண்ணி பாருங்கள். இது ஒரு செய்தியாக இருக்கும்போது ஐரோப்பிய ஒன்றியத்திலேருந்து பிரிந்து வந்த பிரிட்டனுக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, அங்கே இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும் இல்லாட்டி பெட்ரோல் பம்பாக இருக்கட்டும் எதுவுமே இல்லை. நோ டீசல், நோ பெட்ரோல், நோ கேஸ் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய சைன் போர்டை தொங்க போட்டிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அங்கே டிரைவர்ஸ் பற்றாக்குறையாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனால் உண்மையிலேயே டிரைவர்ஸ் பற்றாக்குறை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த உலக அளவில் நான் முதலே சொன்னேன் பார்த்தீங்களா, IPCC இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற இந்த ஒரு பேனல் எல்லா நாடுகளுக்குமே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. 21வது நூற்றாண்டின் பாதி முடிகிறதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும், இந்த கார்பன் நியூட்ராலிட்டி அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ எல்லாருக்குமே இருக்கிற டவுட், கார்பன் நியூட்ராலிட்டினா என்ன, இந்த கார்பன் நியூட்ரலைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். ஸோ கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறத கொஞ்சம் நபர்கள் வெளிவிடுறாங்க, கொஞ்சம் தாவரங்கள், உயிரினங்கள் இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடறோம், உட்கரிக்கிறோம். இப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது, அப்படி தானே? ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது விலங்குகள், உயிரினங்கள் இது மட்டும் கிடையாது, அடுத்ததாக ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியாகுது. ஸோ கார்பன் நியூட்ராலிட்டினா எந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகுதோ, அது ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், உயிரினங்களாக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு வெளியில் போகுதோ அதே அளவுக்கு அதை உட்கிரகிக்கும், அதை திரும்ப எடுத்துக்கொள்ளும் ஒரு சிச்சுவேஷனை இந்த உலகத்தில் ஏற்படுத்த வேண்டும். இதை தான் கார்பன் நியூட்ராலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கார்பன் நியூட்ராலிட்டியை 2060, 21வது நூற்றாண்டின் பாதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, ஸோ 2060க்குள் நீங்கள் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் ஐரோப்பிய ஒன்றியம் எல்லாருமே சேர்ந்து கிரீன் டீல் அப்படின்னு சொல்கிறத 2019 கொண்டு வந்தாங்க. 2050க்குள் நாங்கள் என்ன செஞ்சுருவோம், இந்த மாதிரி கார்பன் நியூட்ராலிட்டிக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கார்பன் நியூட்ராலிட்டி எந்த அளவுக்கு வெளியேற்றம் செய்கிறதோ அந்த அளவுக்கு அதை சுத்திகரிக்கவும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் கார்பன் நியூட்ராலிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இங்கே கிரீன் டீல் சொல்கிறதே அங்கே மரங்கள், தாவரங்கள், கடல் இதை எல்லாமே சரியாக நம்ம பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இந்த கார்பன் நியூட்ராலிட்டிக்கும் காடுகளை வெட்டாமல் இருப்பதற்கும் இல்லாட்டி எரிபொருள், ஃபாசில் எரிபொருளை குறைவாக உபயோகப்படுத்துவதும் எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலும் அது ஒரு பெரிய சைக்கிளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ பார்த்துக்கோங்க, சீனாவில் நிலக்கரி அப்படிங்கிறது போதுமான அளவுக்கு இப்போ கையிருப்பு கிடையாது. அதனால் அதிலிருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற கரண்ட் இல்லாமல் இருக்குது. அந்த கரண்ட் இல்லாததுனால 20க்கும் அதிகமான மாகாணங்களில் நிறைய ஃபேக்ட்ரிஸை மூடிட்டோம், நிறைய பேரால் படிக்க முடியலை, நிறைய ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக நிலக்கரி தட்டுப்பாடு ஏற்பட்டது, இதுதான் கேள்வி. கொரோனா வந்துருச்சுப்பா, இங்கே ஃபேக்ட்ரிஸ் எதுவுமே இயங்காது, நிறைய பேர் அங்கே வேலைக்கு வராமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த ஃபேக்ட்ரிஸை இயங்காமல் வைப்பதற்காகவும் இல்லாட்டி இயங்காமல் இருக்கும் ஃபேக்ட்ரிஸுக்கு கரண்ட் தேவையில்லை அப்படிங்கிறதுக்காகவும் நிலக்கரி அப்படிங்கிற அந்த கொள்முதல் இல்லாட்டி அதனுடைய கட்டமைப்பு இதை கொஞ்சமாக குறுக செய்கிறாங்க. இல்லாட்டி அதில் முதலீடு செய்யும் அந்த முதலீட்டினுடைய அமௌண்ட் அப்படிங்கிறது குறையுது. இது ஒரு பிரச்சனை. ஆஸ்திரேலியா
உலகளவில் நிலக்கரியை ஏற்றுமதி செய்யக்கூடிய மிக முக்கியமான நாடு. அந்த நாட்டுக்கூடையும் யாருக்கு சண்டை? சீனாவுக்கு சண்டை. ஸோ சீனா அங்கேருந்தும் என்ன செய்யாமல் விட்டுட்டாங்க? நிலக்கரியை இறக்குமதி செய்யாமல் விட்டுட்டாங்க. அதே மாதிரி மீதம் இருக்கும் நாடுகளிடம் இருந்தும் இவங்க இறக்குமதி செய்யாமல் இந்த நிலக்கரி அப்படிங்கிறது இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க. ஆனால் திடீர்னு இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் இதுவே எங்களுக்கு போதுமானது, நியூ நார்மலுக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் இது கூடவே வாழ பழகி விட்டார்கள். ஸோ ஃபேக்ட்ரிஸும் திடீர்னு எல்லாருமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் நிறைய விதமான தொழிற்சாலைகளை தொடங்கி அதனுடைய ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அதிக அளவு மின்சாரம் தேவைப்படுகிறது. இந்த அதிக அளவு மின்சாரத்தை உடனடியாக சீனாவில் இருக்கக்கூடிய உள்நாடுகளிடம் இருந்து இல்லாட்டி உள்நாட்டு தயாரிப்பிலிருந்து எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது இப்போதைக்கு சாத்தியம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சீனா பயன்படுத்தக்கூடிய மின்சாரம் இருக்கு பாருங்க, அதில் 2% இந்த மாதிரி நிலக்கரியாலிருந்து எடுக்கப்படும் மின்சாரமாக இருந்தது. ஸோ இந்த மின்சாரம் கிடைக்காததால் அங்கே தட்டுப்பாடு வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரி, சீக்கிரமாக இந்த விஷயத்தை எல்லாமே இந்த நிலக்கரி எல்லாமே தோண்டி உடனே கரண்டை ப்ரொடியூஸ் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு பார்த்தா இங்கே தான் நம்ம முதல்ல சொன்ன ஐபிசிசி கிரீன் டீல் இல்லாட்டி கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது விளையாடுது. உலக நாடுகள் எல்லாருமே இப்போ இந்தியாவை எடுத்துக்கோங்க, ஓலாவினுடைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்துருச்சு, இல்லாட்டி நிறைய பேர் எலக்ட்ரிக் வாகனத்துக்கு மாறிட்டு இருக்கோம், சோலாருக்கு மாறிட்டு இருக்கோம். இப்படி எல்லாமே மாறிட்டு இருக்கும்போது நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க என்ன செய்யறாங்க? முதலீடு அவங்களுடைய பணத்தை எதில் இன்வெஸ்ட் பண்றாங்க? அடுத்ததாக வரக்கூடிய பூமிங் ஆகக்கூடிய செக்மெண்ட் எது? எலக்ட்ரிக் செக்மெண்டா, லித்தியம் அயானா, அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதில் இன்வெஸ்ட் பண்றாங்க. இதனால தான் ஓப்பக் அப்படிங்கிற நாடுகள் இருக்கு பாருங்க, சவுதி அரேபியா, அதனுடைய கூட்டமைப்புகள், இந்த நாடுகள் ஒரு விஷயத்த சொன்னாங்க, நீங்க எல்லாம் ஒரு கண்ணை மூடிட்டு கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி 2050க்குள்ள நாங்கள் இதெல்லாம் செஞ்சிரோம்னு சொல்லி ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்படி நீங்கள் ஓடுறதுனால நீங்கள் என்ன செய்கிறீங்க? கச்சா எண்ணெய்க்கு அந்த முதலீடு அப்படிங்கிறத குறைத்து விட்டீர்கள். அப்படி குறைப்பதால் பெரிய ஒரு பிரச்சனை வரும், கொஞ்சமாக யோசிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாலாம் ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. அந்த எச்சரிக்கை இப்போது விளையாட ஆரம்பித்திருக்கிறது. ஸோ கச்சா எண்ணெய், அதனுடைய உள்கட்டமைப்பு, இது எதுவுமே சரிப்படாமல் அந்த மூலதனத்தை நம்ம எங்கே டைவெர்ட் பண்ணி விட்டுட்டோம்? இந்த மாதிரி கிரீன் டீல், கிரீன் எனர்ஜி, எலக்ட்ரிக் எனர்ஜி, சோலார் எனர்ஜிக்கு டைவெர்ட் பண்ணி விட்டுட்டோம். ஸோ இங்கே மூலதனமும் இல்லாத ஒரு காரணத்தினால் சடனாக நம்மளால் என்ன செய்ய முடியலை? இந்த மாதிரி எரிபொருள் அப்படிங்கிறத கொண்டு வர முடியலை. இது சீனாவில் மட்டும் கிடையாதுங்க, இதே பிரச்சனை தான் ஐரோப்பிய ஒன்றியத்திலும் இருக்குது. அதே பிரச்சனை வழியாகத்தான் இப்போ யூகேயும் பாதிப்படைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம யூகேனுடைய பெட்ரோல் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்புப்படி கிட்டத்தட்ட ஒரு 130 ரூபாய் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இல்லாட்டி $1.82 அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு 9 வருஷம் ஏப்ரல் மாதம் 2012 $1.92 இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு இன்னும் பீக்கா போகல. ஆனால் சீக்கிரமா இந்த விலை உயரும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிரெக்சிட்டால மட்டும்தான் பிரிட்டனுக்கு தட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தவங்க இல்லை, அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு பிரச்சனையும் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனை இத்தோடி முடிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தா இல்லை, அடுத்ததாக இந்தியாவுக்கும் வருது. ஏன்னா இந்தியா, சீனா போன்ற நாடுகள், இப்போ சீனாவெலாம் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா சீனா உபயோகிக்கும் நிலக்கரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலக்கரியினுடைய அமௌண்ட், ஒரு வருஷம் அவங்க உபயோகிக்கிற அந்த நிலக்கரி அமௌண்ட் எடுத்துட்டிங்கன்னா மீதம் இருக்கும் நாடுகள், உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுடைய நிலக்கரியினுடைய அந்த பயன்பாட்டையும் எடுத்து நம்ம என்ன செஞ்சிடலாம்? டேலி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு நிலக்கரியை பயன்படுத்தும் நாடு தான் சீனா. ஸோ அவங்க இந்த க்ரீன் எனர்ஜி இல்லாட்டி நாங்கள் இந்த ஐபிசிசி சொன்னதுபடி கிளைமேட் சேஞ்சில் ஒரு 1 டிகிரி இல்லாட்டி கார்பன் நியூட்ரலிட்டிக்கு வரப்போகிறோம் அப்படின்னு சொன்னால் நிலக்கரி பயன்பாட்டை இப்போதிருந்தே குறைக்க வேண்டும். அப்படி குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அடுத்த கட்ட வழிமுறை என்ன, எனர்ஜி சோர்ஸ் எது அப்படிங்கிறத அவங்க பயன்படுத்த வேண்டும். இப்படி பயன்படுத்தும் போது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பல நாடுகள் இந்த சீனா ப்ராடக்டையே வாங்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் இருக்குது. சீனா உற்பத்தி செய்யக்கூடிய பல பொருட்களும் இந்த ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய கரண்ட் இருக்குது பாருங்கள், நிலக்கரி கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, நிலக்கரியை எரிய வைத்து அதன் வழியாக எடுக்கக்கூடிய அந்த கரண்ட், இதுதான் ரொம்பவே ப்ரைஸ் கம்மியான கரண்ட். இந்த கரண்ட் வழியாகத்தான் சீனாவில் பல ஃபேக்ட்ரிஸ் அப்படிங்கிறது இயங்கி வருகிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஃபேக்ட்ரிஸ் இயங்கக்கூடாது, இல்லாட்டி இந்த கரண்ட் செக்மெண்ட் இயங்கக்கூடாது, நீங்கள் வேறு ஏதாவது எனர்ஜி சோர்ஸை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அங்கிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களுடைய விலையும் அதிகரிக்கும். மார்க்கெட்டில் சீனாவால் காம்படிட் பண்ண முடியாது. இது சீனாவுக்கு இப்போதிருந்தே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய தருணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பிரச்சனை காரணமாகத்தான் இந்தியாவும் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய உள்நாட்டு கட்டமைப்பு இல்லை நிலக்கரியுடைய பயன்பாடு இது எல்லாமே குறைத்து அடுத்த கட்டம் என்ன, அடுத்த எனர்ஜி சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத தேட ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இப்போ சீனாவில் ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தொடர் கண்ணியாக உலகம் முழுவதும் பரவுமா என்று கேட்டால் பரவ ஆரம்பித்திருக்கிறது.
சொல்லப்போனால் இன்ஃப்ளேஷனுக்கு இது மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சீனாவில் இப்போ ப்ராடக்ட் அப்படிங்கிறது எதுவுமே கொண்டு வர முடியாமல் அந்த சப்ளை செயின் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. இந்தியா மட்டும் கிடையாது, சீனாவை நம்பி இருக்கக்கூடிய பல நாடுகள் இருக்குது. அந்த பல நாடுகளுக்கு சப்ளை பண்ண முடியாத ஒரு நிலைமை சீனா வரும்போது அந்த சப்ளை செயினை நம்பி இருக்கக்கூடிய பிற நாடுகள், அந்த நாடுகளை நம்பி இருக்கக்கூடிய பிற நாடுகள் அப்படின்னு சொல்லி பல நாடுகளுக்கும் இந்த சப்ளை செயின் அதனுடைய பலவிதமான பொருட்கள் வருவதற்கான காலதாமதம், இதன் காரணமாக ஏற்படும் பொருளாதார இழப்பு, அந்த பொருளாதார இழப்பு காரணமாக ஏற்படும் வேலைவாய்ப்பின்மை, அந்த வேலைவாய்ப்பின்மை காரணமாக ஏற்படும் உள்நாட்டு பிரச்சனைகள், இப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ சீக்கிரமாக இந்த பவர் கிரைசிஸ் அப்படிங்கிறத இவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணி 2060 ஒரு திட்டம் போட்டிருக்கோம்ப்பா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், நிலக்கரி கரண்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ண முடியாதா என்று கேட்டால் நிச்சயமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. சரி, இதையே இப்போ இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், 2050 தானே நம்ம சொல்கிறோம், இன்னும் 30 வருஷம் தான் இருக்குது. ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு நிலக்கரி கரண்டால் இயங்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரியை மறுபடியும் ஒரு எலக்ட்ரிக் இல்லாட்டி ஒரு சோலார் ஃபேக்ட்ரியாக மாற்ற வேண்டும் அப்படின்னா அதுக்கு பெரிய ஒரு ப்ரொசீஜர், அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், நிறைய வருடங்கள் அப்படிங்கிறது தேவைப்படும். உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கே கிட்டத்தட்ட 4 to 5 வருடங்கள் ஆகிறது அப்படின்னா இதே மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி ஒரு ஃபேக்ட்ரியை கட்டணும்னா ஒரு 10 வருடங்களாவது ஆகும். இந்த 10 வருடங்கள் இந்த ஃபேக்ட்ரியை ரன் பண்ணி அடுத்ததாக உள்ள 20 வருஷத்தில் நிலக்கரியை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டிருக்கீங்க. ஸோ இப்போவே இந்த ஃபேக்ட்ரி கட்ட போகிறவங்க, அதாவது 10 வருடத்திற்கு பிறகு முதலாளியாக மாறப்போகும் மனிதர்கள் என்ன நினைப்பாங்க, வேண்டாம் இந்த நிலக்கரியில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனை புரியுதா? இந்த கிரீன் டீலாக இருக்கட்டும், இல்லாட்டி கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், இன்னும் பல பிரச்சனைகளை உலக நாடுகளுக்கு கொண்டு வந்து அதன் காரணமாக பலவிதமான ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஸ்தம்பித்து நின்று அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சுழல ஆரம்பிக்கும். ஆனால் அப்படி சுழல ஆரம்பிக்கும் போது இந்த விலை, ப்ராடக்டினுடைய விலை, எந்த நாடு பெரிய அளவு ஏற்றுமதி செய்கிறது, இது எல்லாமே தலைகீழாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இப்போ இன்னொரு உண்மையை நான் சொல்லட்டா, இந்த ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது சீனாவுக்கு ஆல்ரெடி தெரியும். நிறைய டேம் கட்டியிருக்காங்க, நீர்மின் சக்தி, நீர்மின் நிலையம் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப பெரிய அளவு நம்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் இன்னொரு விஷயமா இருக்கு. ஆனால் அதிக அளவு இந்த மாதிரி நீர்த்தேக்கங்கள், டேமெல்லாம் கட்டி வைத்திருப்பதும் சீனாவுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி வருகிறது அப்படிங்கிறதும் வேறொரு விஷயமா இருக்கு. ஸோ இதை ரொம்ப பேலன்ஸ் பண்ணி தான் இந்த கிளைமேட் சேஞ்ச் இல்லாட்டி இந்த ஐபிசிசி சொன்ன 2060க்குள் கார்பன் நியூட்ரலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வர முடியும். இதுக்கு அடுத்ததாக இந்தியா எப்படிலாம் பிளான் செஞ்சுட்டு இருக்காங்க, எந்த மாதிரி பிளான் செய்யலாம், இதில் கொஞ்சமாக ஆழமாக யோசிச்சாதான் இதனுடைய பல உண்மைகள் புரியும். ஒரு 5 நிமிஷம் இந்த வீடியோ கேட்டுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய ப்ராஜெக்ட் இல்லாட்டி அடுத்ததாக நீங்கள் ஏதாவது யோசிக்கிறீங்க, ஏதாவது கட்டுரை எழுதுறீங்க, உங்களுடைய மாணவர்களுக்கு இல்லாட்டி உங்களுடைய பெற்றோர்களிடம் ஏதாவது விவாதம் செய்கிறீங்கன்னா இதை எப்படி சாத்தியப்படுத்தலாம், 2060க்குள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கே, இந்த பிரச்சனை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்தே இந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கட்டும். ஏன்னா வீட்லேயும் கரண்ட் உபயோகிக்கிறோம், இந்த கரண்ட் வழியாகவும் பெரிய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். ஸோ சீனாவினுடைய பவர் கிரைசிஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு வருடம் மட்டும் இருக்க போகிறது கிடையாது, இன்னும் பல வருடங்கள். இந்தியாவிலும் அதே ஒரு நிலைமை, சீக்கிரமாக இந்தியாவிலும் பவர் கிரைசிஸ் வந்துடும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே பேசுபொருள் அப்படிங்கிறது அடிபட்டு இருக்கு. ஏன்னா நிலக்கரியினுடைய விலை கடந்த 13 வருடங்கள் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருப்பதாக சொல்லுகிறார்கள். இது சாதாரண மக்களை பாதிக்கும் என்று சொன்னால் மிகையல்ல. இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.